வந்துட்டாங்க. இப்ப நம்ம சூப்பர் போறோம். ஐயோ ஒரே புத்துல சாச்சிட்டாங்க. உள்ள வந்தா பவரடி அண்ணா யாரு? வெல்கம் டு எவர்டான சின்சான் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இந்த கேம் ஒரு சின்சான் யூனிவர்ஸ்னே சொல்லலாம். சின்சான் கனவுல வந்த கேரக்டர்லாம் வில்லனா கொண்டு வர வச்சு ஒரு பயங்கரமா பண்ணிருப்பாங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கேமோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்சானோட வில்லன்ஸ் இருப்பாங்க. அந்த வில்லன்ஸை நம்ம அழிக்கணும், நமக்கு சூப்பர் பவர்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே விஷயம். ஓகே, இங்க ஒரு தொப்பி போட்டவன் இருக்கான். இவனை எங்க பாத்துருக்கீங்க? சின்சான் எபிசோட்ல பாத்துருக்கேன். ஆமா, பூரி ஆஃபரா? என்ன பூரி ஆஃபர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பூரி ஆஃபர்ல என்ன இருக்கு? மிஸ்டரி ஐட்டம்ஸ் இருக்கு. இதை கொடுத்து பார்ப்போம். 100 காயின் கேட்கறான். சும்மா வேலை செய்ய மாட்டானா? காசு கொடுத்தாதான் வேலை செய்வானாட்டுக்கிட்டோம். இந்த தொப்பி போட்ட பண்ணி சாதா பண்ணி இல்லையாட்டுக்கே. ஓகே, இப்ப நம்ம இதை ஃபாலோ பண்ணி போறோம். சார் பண்ணி சார், ஏன் சார் அவ்வளவு வேகமா வர்றீங்க? இருங்க சார், நானும் கூட வந்துடுறேன். உங்களையோட நானும் ஃபாஸ்டா போவேன். இப்ப பாத்தீங்களா, ஓவர் டேக் பண்ணிட்டேன்ல. என்ன பின்னாடி இத்தனை பண்ணி வராடுங்க? டேய், என்னைய அடிக்க வருது? ஐயோ, அவன் கத்திய வச்சு குத்த வராங்க என் பின்னாடி. என்னன்னா இது பண்ணிலாம் குத்த வருது? இது பண்ணி உலகமா? எங்க பார்த்தாலும் பண்ணி மட்டும் தான் சிக்கிது. கனவுல வந்த கேரக்டர்லாம் கேம்ல வந்துருக்குது. ஓகே, பண்ணி ஓடி போயிடுச்சு. இங்க போறல செடிலாம் அடிக்குது. என்னடா செடிலாம் நம்மள அடிக்குது? பண்ணீங்களா? ஏன்னா அப்படி தொடர்த்துறீங்க என்ன? வீடுகளா? என்கிட்ட வெப்பன் இல்லை, அதனால திரும்பி அடிக்க முடியாது. வெப்பன் மட்டும் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்குடா உங்க தொப்பி போட்ட பண்ணி நின்றுச்சு. ஓ, இதான் மிஸ்டரி ஐட்டம்ஸா? ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்கு. பிடிச்சி போ. ஓ, எனர்ஜி ஆல்ரெடி எனக்கு ஃபுல்லா இருக்கா. பண்ணி போய் அதையா நான் பூத்தா? சரி, ஓகே, மேப்பை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பக்கத்துல ஏதோ சைக்கிள் இருக்க மாதிரி காட்டுது. இந்த மேப்ல இருந்து அங்க போய் பார்ப்போம். இதெல்லாம் காட்டுச்சு. இங்க அதோ ஒரு போறது. எஸ், சைக்கிளை கண்டுபிடிச்சிட்டான். இது சைக்கிள் இல்லையாட்டுக்கு தள்ளு வண்டி. மேலே ஏறி நின்றுட்டு பின்னாடி கால் நம்ம தள்ளி போற மாதிரி. ஓகே ரைட், நம்ம பயணத்தை தொடருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சான் போறீங்கன்னா இந்த நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்குங்க, வெப்பனா இருக்குமோ? இருந்த ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னது இது? ஏதோ ஒரு குச்சி மாதிரி இருக்கு, பச்சை கலர்ல. ஓகே, எதுக்கா இருக்கும் தெரியலையே. வெப்பனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, எவனாவது வெளியே மாட்டினானா அந்த பண்ணியை தூக்கி போட்டு ஒரு குத்து பண்ணீங்களா? என்னைவா துருத்துனீங்க? இப்போமா உங்களுக்கு இருக்கு. இங்க 2 பண்ணி நடந்து போகுது. பின்னாடி போற பண்ணி இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாருங்க. பண்ணியா இந்த பங்கு என்ன ஒரு இடத்துல செத்தே போச்சு. என்னங்க இவ்வளவு போகிற இருக்கு? அப்படியே என்னடா அது வெடிக்குது? பண்ணி வெடிச்சிட மாட்டேங்க. அடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு பண்ணி போறது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, கையில கத்தியை வச்சுக்கிட்டே. பண்ணி இந்த வந்து ஐயோ மிஸ் ஆயிடுச்சா? இப்போ பாரு ஒண்ணு. ஐயோ மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. பண்ணி இந்த வந்து ஐயோ மண்டையில கூட்டிடுச்சு. சின்சான் மண்டல கொட்டாங்குச்சை கமுத்தி விட்டானாட்டுக்கு வீட்டுல போய் கிடக்குது. ஐயோ இதெல்லாம் செடியில வெடிக்குது. செடி அடிச்சு உடச்சிடலாம். பண்ணி இன்னைக்கு உன சும்மா விட மாட்டேன். செத்து போ. தொப்பி போட்டு பண்ணி போய் மீட் பண்ணி அடுத்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண போலாம். இந்த ஆபீசர் பண்ணிலாம் நம்மளால அடிக்க முடியாதாட்டுக்கு. ஓகே, இதுகிட்ட என்ன வாங்கலாம்? ஓகே, நெக்ஸ்ட் மிஷின் என்னன்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு 50 ரூபா காசு கேக்குது. சரி கொடுத்துட்டு அது இப்ப அடுத்த மிஷின் எங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போகுது. அது வேகமா போகுது. அது ஸ்பீடுக்கு நம்ம போனோம்னா நம்ம சைக்கிள் எடுத்துட்டு தான் போனோம். பண்ணி சார் கொஞ்சம் பொறுமையா போங்க சார், நானும் வரேன். அதுதான் இவ்வளவு பண்ணிருக்காடுங்க. இந்த பண்ணிலாம் போட்டு படிக்கணுமா? அதான் மிஷின் அடிக்க. ஐயோ செடி வேற அடிக்குதுன்னு செடி அடிச்சாச்சு. என்ன சின்சான் மண்டை மேல 2 கொம்பு முளைச்சது. ஓ, அந்த செடி அடிச்சனால சின்சான் மண்டையில வீங்கி போய் கொம்பு மாதிரி முளைச்சிருச்சாட்டுக்கு. அந்த கொம்பு எப்ப போகும் தெரியல. அதுக்குள்ளே ஒரு எல்லாத்தையும் போட்டு தருறோம். சாப்பிடுறா பண்ணீங்களா? யார் டான்ஸ் ஆடுது பண்ணி? நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்பயும் டான்ஸ் ஆடுது. எல்லா பண்ணியும் போட்டு தெரியலையாச்சே. நமக்கு இப்ப வேற ஏதாவது வெப்பன் வேணும், வேற ஏதாவது கிடைக்குதா சொல்லிட்டு போப்போம். இங்க நம்ம இருக்குதுங்க. என்ன இது? ஏதோ குச்சி மாதிரி இருக்குது. ஸ்டிக்கா ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் மரத்தான் செஞ்சு ஸ்கேல் வாங்கிட்டு வாங்க, மர ஸ்கேல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் நம்பி வாங்கிட்டு போவோம். அது ஸ்கேலை வச்சு நமக்கு ஆப் வச்சிருவாங்க. நம்ம கையை அடிச்சு உடச்சு ஸ்கேலையும் உடச்சு கையில போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் டேடி முள்ளம் பண்றிய பண்ணியாடா? 2 அந்த கிளம்ப இருந்துட்டேன். மண்டைய பாரு, முள்ளம் பன்றி மண்டை, காதுல தோடு, கண்மெல்லாம் தோறு மாட்டிருக்கு. இந்த பண்ணி எங்கிட்டுதான் தோணா இல்ல வேற எங்கேயும் மாட்டிருக்கா? பண்ணிக்கு அதை முடிச்சாச்சு. இங்க ஒரு வயசானவர் போறாரு. வயசானவர் உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? அதுல ஒரு நாட்டு கத்தையா போறாரு. இந்த கத்தையை வச்சு அடிச்சா அவன் நமக்கு தாடி ஊதுக்கு. என்ன மந்த மேல என்னமோ எட்டி போகுது. யோ கிளவா, எதுக்கு மந்த மேல கூட்டின? எப்படி வீங்கி இருக்குது பாரியா மண்டை. தட்டி வச்சிருக்கு. இது வேற கூட்டுதே. சீக்கிரம் முடிச்சாச்சு. சூப்பர் ஹீரோ ஏந்திரிச்சிட்டாரு. என்னாச்சு? நான் ஏதோ ஒரு கார்டு கொடுத்துருவேன். ஓகே, இந்த கார்டு எடுத்துக்கலாம். சைடில் ஏதோ சூப்பர் மேன் பவர் மாதிரி காட்டுது. என்னன்னு தெரியல. நம்ம வாகனத்தை எடுத்து நம்ம பயணத்தை தொடருவோம்.
என்னது இது ஹெல்மெட்டா? நான் கூட வேற ஒண்ணுமோ நினைச்சேன். வண்டியில போற ஹெல்மெட் போட்டு போடான்னு ஹெல்மெட் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, வர வழியில ஒரு கத்தியும் கிடைச்சிச்சு. இவ்வளவு பெரிய கத்தி வச்சு அடிச்சு சாக மாட்டேங்கிறா, சாவுடாரு. அப்போ எவ்வளவு அடிக்க வேண்டியதா இருக்குது. இது அட்டம் கத்தி எடுக்க ஃபர்ஸ்ட் நமக்கு பச்சை கலர்ல ஒரு கத்தி கிடைச்சிச்சு பாத்தீங்களா, அதை வச்சு பண்ணி அடிக்கும் போது கூட ஒரு அடியில செத்து போச்சு. இவ்வளவு பெரிய கத்தியை வச்சு அடிக்கும் போது எத்தனை அடி அடிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இங்க ஒரு பண்ணி போகுது. இது என்ன பண்ணலாம் என்னது புது போகிறா? ஓ, நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோம். சும்மா வெறும் ஹெல்மெட் நினைச்சா சூப்பர் ஹீரோ ஹெல்மெட் அடிக்க இது தெரியாம போச்சே. இந்த ஹெல்மெட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பவர் இருக்கா? இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கே. இவன் என்னோட குழந்தையோட மோசமா தவி போறான். இதெல்லாம் குழந்தை போட்டுச்சுன்னா தூக்கு போட்டு செத்துடும். என்னடா இவ்வளவு பண்ணி இருக்கீங்க? வந்துகிட்டே இருக்கானுங்க. இங்க யாரும் கூட்டுக்குள்ள இருக்காங்க. யாருது? ஐயோ, நம்ம டீச்சர் நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். எங்க டீச்சர் யாரா தூக்கிட்டு வந்து கூட்டுல போட்டு வச்சுக்கீங்க. இன்னைக்கு உங்களை அடிக்கிறேன்டா. என்னடா எங்க அப்பா என்னடா இத்தனை பண்ணீங்க வரீங்க? பண்ணீங்களா கூட்டமா தாண்டா வரும். சிங்களா வரும்டா. அவங்க பண்ணீங்க தான் கூட்டமா வரும். சிங்களா தான் வரண்டா. உங்களுக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு அடிப்பு உலகண்டா. அன்னைக்கு இல்ல பண்ணிகளை அடிச்சு குழம்பு வச்சு இங்க இருக்க மக்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா இது சின்சானோட கனவுக்குள்ள எல்லாருமே பண்ணியெல்லாம் இருப்பாங்க. பண்ணிங்களா கொஞ்சம் கேப் விட்டுவாங்க, எனக்கு மூச்சு வாங்கதுல வந்துகிட்டே இருக்குது பின்னாடி. இன்னைக்கு இதுங்க எல்லாத்தையும் போட்டுத்தரணும். ஒருத்தர் விட்டப்பட நம்ம பின்னாடி அந்த கத்தியை வச்சு சுருகிடுவோம். முள்ளு சரிங்க வேற நம்மள அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதுங்களை ஃபர்ஸ்ட் போட்டுதல் எல்லாம் ஜம்ப் பண்ணி தான் அடிக்க முடிய மாட்டேக்கு. ஏன்னா நம்ம பவர் கரெக்டா கீழே போடுது. ஓகே, 1 காலி. இன்னொன்னு நம்ம சீக்கிரம் காலி பண்ண 2 காலி. இன்னும் 2 செடி இருக்கு, அதுங்களையும் காலி பண்ணிட்டா அந்த ரவுண்டுக்குள்ள போய் நம்ம நின்றுக்கலாம். ஆனா இந்த பண்ணி குத்திங்க திரும்பி வர ஆரம்பிச்சிட்டானுங்களே. இவனுங்களை ஃபர்ஸ்ட் போட்டுதரணும். ஆனா அவனுங்க பக்கத்துல வந்து நம்மள கத்தியில் ஒரு குத்துனாவே செத்து போயிடுவோம். ஏன்னா நம்மகிட்ட ஹெல்த் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹெல்த் ஏற்றணும்னா அங்கே தொப்பி போட்டவன் இருப்பானே, அவங்ககிட்ட போயிட்டு தான் நம்ம எனர்ஜி ட்ரிங்க் வாங்கணும். அந்த தொப்பி போட்டு பண்ணி வேற எங்க இருக்கான்னு தெரியல. அவங்ககிட்ட போயிட்டு வாங்கணும். அது எங்க இருக்கான்? இப்ப அவங்ககிட்ட போயிட்டு வாங்கணும். நம்ம சுத்தி நிக்கிறானுங்களே, கீழே இறங்கினாவே குத்திடுவானுங்க. கத்தி வச்சிருக்க பண்ணீங்களா கொஞ்சம் வழி விடுங்கிறான். அவங்ககிட்ட கொஞ்சம் எழுத்து மட்டும் வாங்கிட்டு நாங்க இருந்து கிளம்பிடுறேன். உடமாட்டானுங்க. இவனுங்களை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். இப்படியே நம்ம போனோம்னா நம்ம பின்னாடியே விடுவானுங்க. எங்கேயாவது தூரமா விட்டுட்டு நம்ம அவங்ககிட்ட போயிடலாம். ஓகே, எல்லாம் இங்க வந்துட்டானுங்க. நம்ம இப்ப அந்த தொப்பிக்காரங்கிட்ட போயிட்டு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கிக்கலாம். ஐயோ, பானிபூரி ஆஃபர், எனக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க் வேணும். எங்க இருக்குது? அங்க இருக்குது. ஓகே, ஹெல்த் ஏத்திக்கலாம். ஹெல்த்துக்கு 50 ரூபா கேட்கறானப்பா. சரி, ஓகே, 2 கேன் கொடுத்துருக்கான். எனர்ஜி ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அங்க பண்ணீங்களா இன்னைக்கு உங்களுக்கு ரசாலுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்டுக்குள்ள இருக்க 2 செடியை பூட்டத்தில் எல்லாம். ஐயோ, இவர பக்கத்துல வந்துட்டான். இவரை ஃபர்ஸ்ட் போடுதல் இல்ல. அதுக்கப்புறம் அந்த செடியை அடிச்சு உடச்சோம்னா ஓகே செட்டான். இப்ப இந்த செடி 2 அடிச்சிட்டோம்னா அதுக்குள்ள போய் நின்றுக்கலாம். அதுக்குள்ள அந்த பண்ணீங்களால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எஸ் ஒன் அடிச்சாச்சுன்னு ஒன்னே ஓடுதான். இது அடிச்சிட்டோம்னா போதும். இந்த செடிக்கு பக்கத்துல பாருங்க ஏதோ ஒரு கீ மாதிரி இருக்கு. அந்த கீ தான் எனக்கு தெரிஞ்ச அந்த லாக்கரோட கீ நினைக்கிறேன். இது முழு போய் ஆடச்சே, நான் கூட கீ நினைச்சேங்க. ஏதோ மண் தோன்றதாட்டு ஏமாத்திட்டாயா? ஏமாந்துட்டோம். என்ன ஜோக்கர் என்னங்க தோக்காருங்களா? அச்சோ, பண்ணி போனீங்களா வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொரு கும்பலா வந்துட்டு இருக்கானுங்க. இப்ப இதுக்குள்ள ஜம்ப் பண்ணி உள்ள வந்துட்டானுங்க. கத்தி எடுத்து குத்துன்னு குத்திடுவானுங்க. ஆனா உள்ள வர முடியலையாட்டுங்க. இதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவங்களால உள்ள வர முடியலன்னா இங்க இருந்து உங்க எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. எல்லாம் சரி, சீச்சல் அந்த பவர் யூஸ் பண்ணும்போது பாருங்களேன், டீம்னு கத்துறான். ஒருவேளை டீமோட லட்டு எடுத்து இவன் சாப்பிட்டானா ஒரு வேலை இருக்குமோ? இங்க இருந்து பண்ணி படையவே அடிச்சாச்சு. அவனுக்கு பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்த காயின் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த காயினை வச்சு அந்த தொப்பிக்காரன் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவன் ஏதாவது நமக்கு கொடுப்பான். அதெல்லாம் சரி. ஆனா அந்த கூண்டுக்குள்ள இருக்க இந்த டீச்சர் எப்படி நம்ம வெளியே கொண்டு வருது? டான்ஸ் பாருங்க. இங்க அருவி சரக்கு, நல்ல சரக்கு, இது முன்னே ஏறுது நல்ல சரக்கு, தக்கப்பா. இதுதான் டான்ஸ். இது ஒரு டான்ஸ். ஐயோ, அத்தனைய பாருங்க. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாரி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இது. அதுவும் அண்டங்காதான். டீச்சர் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த அண்டங்கக்கா வழியை நான் இழுத்துறேன். இந்த கூண்ட உடச்சி உங்களை வெளியே கொண்டு வரேன். அந்த டான்ஸை பார்த்தாவே சிரிப்பா வேற வருது. நம்ம பவரை வச்சு இந்த கூண்ட உடச்சிடலாம் நினைச்சேன். ஆனா நம்மளால முடியல. அந்த டான்ஸ் இந்த பாஸ் கம்மிங்னு போடுறானுங்க. டே, நான் தான்டா பாஸ், நம்மள தாண்டி இங்கே பாஸ். ஐயோ, முரட்டுத்தனமான பாஸா இருப்பான். ஸ்னோமேன் அடிச்சு துறக்கிறேன் பாருங்க. ஐயோ, இந்த ஸ்னோமேன் ஏதோ பால் தூக்கி அடிக்குதுங்க. ஸ்னோ வச்சு அடிக்குதா? ஸ்னோமேன் இன்னைக்கு நான் உன்னை உழுக்கி எடுக்கிறேன் பாரு என் பவரை வச்சு. ஆஹா, அது போய் மறைஞ்சிக்கிட்டீங்க. என்னடா அது பவரை குறைச்சி விட்டுச்சு? அச்சோ, டுப்பிக்காரா ஹெல்த் குடுறா. என் மந்த மேல ஏதோ ஒரு கொம்பு முடிச்சிச்சு வேற. அவன் அடிச்சு அடிங்க. பானிபூரி லிஸ்டா ஓபன் பண்றா. என்னடா அது 10 காயினுக்கு வித்துக்கிட்டு இருந்தா இப்ப 110 காயினுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்குதான் இந்த பானிபூரி விற்கிறவன நம்பவே கூடாது.
ஓகே இந்த ஸ்னோமேன் வேற துரத்தி அடிக்கிறானே நம்மள. டே ஸ்னோமேன், இன்னைக்கு ஒட்டுமொத்த கதையை சேர்த்து அழிக்கிறா. இதுக்கப்புறம் என் கனவுல வந்த மறுபடியும் இதே மாதிரி தான் அடிப்பேன். எங்க ஓடுறா நின்றாடே, நீ ஓடுனா மட்டும் நான் விட்டுருவனா? இன்னைக்கு நான் உன்னை அழிக்காம விட போறது இல்லை. ஐயோ நம்மள அழிச்சிருவோம் நாட்டுக்கே கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கலாம் அவனை. அடே தடி தண்டு வரையா, என்ன எவ்வளவு அடி அடிச்சாலும் அப்படியே சில மாதிரி நிக்கிற. சீக்கிரம் கீழே விடுடா, நான் எவ்வளவு அடி அடிப்பேன். என்கிட்ட இருந்து எனர்ஜி ஃபுல்லா போயிருச்சுடா. சீக்கிரம் ஆகுதா, எவ்வளவு நேரம்? அப்போடா எப்படியே ஸ்னோமேன் அழிச்சிட்டோம். சிம்சனா கொக்கா அழிச்சாச்சுல்ல. ஓகே, இப்ப நம்ம அடுத்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண போலாம். தொப்பி போட்ட பண்ணி அடுத்த மிஷனுக்கு என்ன கூட்டிட்டு போ. அதுக்கு எவ்வளவு கேட்க போறா? எவ்வளவு கேட்க போதுன்னு தெரியல. 110 தானா? அட கொள்ள காசு அடிக்குதுப்பா. லிஸ்ட் 5-10 கேட்டுச்சு, இப்ப 110க்கு போயிருச்சு. அங்க போறது 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து பன்னிக்குட்டி வந்து டான்ஸ் ஆடுது. பொண்ணு வேஷம் போட்டுட்டு 2 பேருக்கு இருக்கிற அந்த கத்தியை வச்சு பின்னாடி சொல்லுறாரு. பன்னிக்குட்டி டான்ஸ் ஆடுற ஃபர்ஸ்ட் 1 அடிக்கிற என்ன வாங்கிக்கோ. அடியோ ஆள் திரும்பி அடிக்குதே. ஓட இது கிட்ட அடி வாங்கி நம்ம எடுத்து குறைச்சிக்க போறோம். இந்த தொப்பிக்கிற லாஸ்ட் மிஷன் சொல்லிட்டு ரொம்ப நேரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்க போறோம்னு எனக்கும் தெரியல, எங்க கூட்டிட்டு போறான்னு அவனுக்கே தெரியலையாட்டுக்கு. அந்த கும்பல நிக்கிறானுக்கு பாருங்க, அவனுங்க அடிக்கணுமா இருக்கு. அடே சின்ன படம் எடுக்கிறியாடா நீ? ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கிற கம்பெனி இவன் தொல்லை தாங்க முடியல. சரி விடுங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டு பிறந்து எடுக்கிறோம். அங்க போயிருந்த ரோட்ல ஒரு பண்ணி பரிதாபமா இருக்குது. அந்த ஒரு பண்ணி என் இவ்வளவு பேரும் சேர்ந்து அடிச்சிட்டு போனாங்களாட்டுக்கு. இருங்க அவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாருங்கடா. அந்த ஒரு பண்ணி உங்களை என்ன பண்ணுச்சு புரிஞ்சா ஏகிட்ட உங்க பவரை காட்டுங்கடா. எல்லாம் செத்துட்டானுங்க. இன்னும் இந்த பண்ணி ஏந்திரிச்சிருச்சு. சும்மா ஆக்ஷன் இன்னும் வெடிச்சிருச்சு. கார்டு தந்துருக்குதா? ஓகே, நம்ம இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கார்டு எடுத்துக்கலாம். எஸ், கார்டு எடுத்தாச்சு. இந்த கேமோட லாஸ்ட் மிஷனுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு மிஷன் இருக்க மாட்டேங்க. இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணோம்னா கேம் கம்ப்ளீட். தொப்பி போட்ட பண்ணி ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இது இந்த இடமும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க இங்க கலர் கலரா இருக்கு இந்த இடம். ஒருவேளை இங்க இருக்கவனுங்க பஞ்சு முட்டாய் வைக்கிறவனுங்களாட்டுக்கு மரக்கலர்னு பஞ்சு முட்டாய் செஞ்சுட்டு இருப்பானுங்களாட்டுக்கு. எல்லாருக்கும் பஞ்சு முட்டாய் கலர்லயே இருக்குது. சரி இப்படியே போவோம், என்னதான் மிஷின் வருதுன்னு பாப்போம். உங்க போருங்க இவ்வளவு கும்பலா இருக்கானுங்க. அதேங்க அந்த கூட்டத்துக்குள்ள பாருங்க, பெரிய பண்ணி ஒண்ணு இருக்கு. பெரிய சைஸ் பண்ணியா இருக்கு. அந்த பண்ணியை ஃபர்ஸ்ட் போட்டு தரணும். பண்ணியா நின்று அது அடிக்குது. அந்த செடியா அஜோ உள்ள செடி இருக்கிறது பார்க்காம போனதுக்கு மண்டையில ஒரு பக்கம் வீங்கி போயிருச்சு. யாராவது மம்மி இவங்க இருக்கு இந்த கேமுக்குள்ள இருக்காங்க. அடே சின்ன அவங்க இந்த கேம்ல வில்லனா? என்னடா கனவு கண்டிருக்க? ஐயோ சின்சானோட அம்மாவை நம்ம போட்டு தரணும். அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா நம்மள போட்டு தள்ளிடும். வருது எவ்வளவு வரணும் போடுது. மாடு மாதிரி தொடக்குது. மண்டை மேல படுந்து கொம்பலாம் முளைச்சிருது. கண்ணெல்லாம் சிவப்பா இருக்குது. இதான் வில்லத்தனமா? இதுக்கு மேல ஓடக்கூடாது, அடிக்க வேண்டியதான். அஜோ ஒரே அடியில காடி பாய் பாயின்னு சொல்லிடுச்சே. ஜோலி புல்ஸ். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க கூடாது. தொப்பிக்கலாம் எங்கிட்ட போயிட்டு 2 ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா சின்சானோட அம்மா வந்து நம்மள அடிச்சுச்சுன்னா 2 அடியில காலி ரூம் மட்டுக்கு. பானிபூரி லிஸ்ட்ல அந்த ஹெல்த் எங்க இருக்குது? அங்க இருக்குது. ஓகே, 50 காயின் கேட்கறான், நம்ம வாங்கிக்கலாம். எஸ், ஒரு பாட்டில் கொடுத்துட்டான். இன்னொன்னு எதுக்கும் வாங்கி வச்சுக்குவோம். நின்றாடே எங்க கொடுக்க முடியல. ஏன்னா கத்தியாடே இன்னொரு தடவை கேட்டேன். ஐயோ அவங்க 2 பேரும் ஒரே டைமா இப்ப அட பாவி இவ்வளவு நேரம் ஏன் கூட இருந்தியடா? அதுக்குள்ள கட்சி மாறிக்கிட்டேடா. ஒன்ன ஃபர்ஸ்ட் நான் போட்டு தரேன்டா. ஐயோ முளத்து மாடு ஒன்று தோட்டது. இங்கிருந்து நம்ம தள்ளி போய் அடிச்சுக்கலாம். வந்து மூட்டுச்சுன்னா அவ்வளோதான் அவங்க அம்மா. ஓகே, இவன் கதையை சீக்கிரம் முடிக்கணும். 2 பேர்கிட்ட ஒரு கதையை சீக்கிரம் முடிக்கணும். 2 பேரும் அடிக்கிறாங்களே சேர்ந்து வேற. ஒருத்தர் அடிச்சாவே நம்மளால தாங்க முடியாது. 2 பேரும் ஒன்னா அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த தொப்பி தலை கதையை முடிச்சலாம். எஸ், முடிச்சாச்சு. அவங்க லூட்டெல்லாம் கீழே வந்துருச்சு பாருங்க. இந்த லூட்டெல்லாம் நமக்கு இந்த மேலத்தை எதிர்த்து இருக்குது. அதனால இப்ப தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க அம்மாவோட ஹெல்த்தை வந்து ஃபுல்லா குறைச்சிடலாம். இதோட சூப்பர் பவர்லாம் யூஸ் பண்ணுது. பாமா மின்னலே அப்படி ஒரு மாதிரி ஸ்வைமின வந்துட்டு போகுது. அச்சோ, இது எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியல. அங்க பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வருது. ஒழுங்கா நின்று இல்லைன்னா உன் மண்டையிலே போட்டுவேன். அச்சோ, ஹெல்த் வேற குறைஞ்சிருச்சே. இருங்க நம்ம ஹெல்த்தை போய் கொஞ்சம் ஏற்றிட்டு வந்துடலாம். இங்கதான் இருக்கா? எஸ், ஹெல்த் ஏற்றியாச்சு ஃபுல்லா. இதுக்கப்புறம் நம்ம அடிக்க வேண்டியது அவங்க அம்மாவை. இல்ல எனர்ஜி. எஸ், ஜூஸ் பாட்டிலையும் வந்து குடிச்சாச்சு. எனர்ஜி வந்துருச்சு. இப்ப பாருங்க, என்னாவது ஹல்க் பவர்ல யூஸ்ஃபுல் பறந்து அடி. இவங்கிட்ட தான் சூப்பர் மேன் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அம்மாட்ட ஹல்க் பவர் பென்டன்ல வர எல்லா கேரக்டர் பவரும் இருக்க மாட்டேங்க. ஒரு உரையில பாய் சொல்லிடுச்சு. செத்துப்பு எப்படி அழிக்கிறது? அடிக்கடிக்கே வந்துகிட்டே இருக்கே. ஹெல்த்தும் குறைக்கவும் முடியல. இது என்னது புதுசா? அச்சோ, மம்மியோட பெட்டா உன்னையே சமாளிக்க முடியல. இப்ப கூட 10 சேர்ந்து வந்துருக்குது. அது எப்படி சமாளிக்கிறது? மம்மி விட்டுருங்க மம்மினே தெரியாம கொண்டேன் மம்மி. சின்சான் இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ண போறேன் பார். ஃபர்ஸ்ட் இந்த தவக்கலை எல்லாம் போட்டுதல் எல்லாம் இது தவக்கலையோ என்ன தெரியா பச்சையா ஒரு ரோட்ல வந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் இவங்களை அழிக்கிறது. வேற வழியே இல்லை. இப்ப இவங்களை ஏமாற்றி தான் அழிக்கணும். இப்ப நம்ம காம்பவுண்டை விட்டு இந்த பக்கம் ஜம்ப் பண்ணனால இந்த காம்பவுண்டுக்குள்ள சுத்திட்டு வருவாங்க அம்மா. அதுக்குள்ள நம்ம இந்த பள்ளியில எல்லாம் போட்டுதல் எல்லாம் இது பள்ளியா இது பச்சையா ஒண்ணு இருக்கா? இது போட்டுதல் எல்லாம் வாய்க்கோ யாரதோ எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். ஒரு அடிக்கு 2 சாவுது. இது முன்னே தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்டே பண்ணிருப்போமே. எஸ், எல்லாத்தையும் போட்டு தெரியாச்சு. இப்போ இந்த சின்சானோட அம்மாவை மட்டும் போட்டு தரணும். மாடு மாதிரி ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி பின்னாடியே துரத்திட்டு வருது. வேற வழியே இல்லை.
ஸ்கூல் போறே நம்ம காத்து அழிச்சே ஆகணும். அப்போடா கதையை முடிச்சிட்டோம். ஃபைனலி கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பச்சை வந்தீங்களா? இல்லை உங்களையும் போட்டுதல் இல்லை, டோனரையே போட்டுதல். நீங்க என்ன இருங்க, உங்களுக்கு ஒரு அடியில் போட்டுதல் வேண்டாம். சபை அவ்வளோதான், முடிச்சாச்சு கேமை. எஸ் கேஸ் ஃபைனலி சின்சாட் கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறையா கேம்ஸ், ஹாரர் கேம், ஃபன்னியான கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி சின்சான் கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம் மொபைல் பிசி ரெண்டுக்குமே அவைலபிளாக இருக்கு. நீங்கள் தேவைப்பட்டா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்லோட் பண்ணிருப்பாங்க, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.